Uber Eats is bringing you savings on your favorite game day snacks. Like right now, score 40% off grocery orders at Aldi for 40% more. ஜேபி, நீங்க மியூட்ல இருக்கீங்க. தடங்களுக்கு மன்னிக்கவும். அந்த நிகழ்ச்சியை மட்டும் தனியா எடுத்து போடணும். பதிவிறக்கம் செய்து போட வேண்டும். நன்றி. நூற்றி பத்தாவது கூட்டத்துக்கு வருகை தந்துள்ள அனைத்து சொல்வேந்தர்களையும் வருக வருக என வரவேற்று இன்றைய கூட்டத்தை தொடங்குகிறோம். இன்றைய கூட்டத்துக்கு நெறியாளராக நானே இருப்பதால் கூட்டத்தை தொடங்குவோம். வழக்கம் போல இந்த கூட்டத்தில் 3 பகுதிகளாக இருக்கும். முதல் பகுதி தயாரிக்கப்பட்ட பேச்சு. இன்று 2 பேச்சாளர்கள், பல கூட்டங்களுக்கு பிறகு இப்போதுதான் 2 பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். அதன் பின்பு மதிப்பீடு. இன்று யாரும் உடனடி பேச்சு இல்லாததுனால அதை விட்டுறலாமா? எப்படி? செய்வதாக இருந்தால் உடனடி பேச்சு செய்யலாம், இல்லை என்றால் நாம் மதிப்பீடு செய்து முடித்து விடலாம். இப்போது குரல் நான் சொல்லவா? குரலோடு ஆரம்பி. சொல்வேந்தர் அவைக்கு வணக்கம். இன்று மன்னரை சேர்ந்தொழுகள் என்ற அதிகாரத்திலிருந்து ஒரு குரல் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். அதாவது அதன் பொருள் என்னவென்றால், நெருப்பில் நாம் குளிர் காயும் போது மிகவும் அருகில் சென்றாலும் அந்த நெருப்பு சுட்டுவிடும், மிகவும் தூரத்தில் சென்றாலும் அந்த குளிருக்கு அந்த நெருப்பு பயன் தராது. அதுபோல மன்னர்களையும் அதிகாரத்தில் இருப்பவர்களையும் நாம் சேர்ந்து ஒழுகும்போது, அதாவது அவர்களுக்கு கீழ் வேலை செய்யும் பொழுது மிகவும் நெருங்காமலும் இருக்க வேண்டும், அவர்களிடமிருந்து மிகவும் விலகிவிடாமலும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் திருவள்ளுவர் அழகாக இப்படி சொல்கிறார். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் என்ற மன்னரை சேர்ந்தொழுகல் என்ற அதிகாரத்தில் வரும் அழகான குறள். நன்றி. நன்றி. இன்றைய பொது மதிப்பீட்டாளர் மோகன்ராஜ் அவர்கள் அவருடைய பணியை விளக்க அழைக்கிறேன். கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய அமர்வுக்கு பொது மதிப்பீட்டாளராக நான் பொறுப்பேற்றிருக்கிறேன். அஜித் அவர்கள் சொன்னது போல் இன்றைய
இன்றைய தின அமர்வில் 2 திட்டமிட்ட பேச்சுக்கள் இடம்பெறவிருக்கிறது. வித்யாலட்சுமி அவர்களும் ஆவுடை மாறன் அவர்களும் அளிக்கவிருக்கிறார்கள். வித்யாலட்சுமி அவர்கள் பேச்சை மதிப்பீடு செய்ய ஜெயபிரகாஷ் காத்திருக்கிறார். ஆவுடை மாறன் அவர்கள் பேச்சை மதிப்பீடு செய்ய நானும் காத்திருக்கிறேன். இன்றைய உடனடி பேச்சு இருக்கிறதா இல்லையா? இல்லைங்க. இல்லை. ஆம், மற்ற மற்ற அங்கங்கள் எப்பொழுதும் போல் இன்றும் இடம்பெறும். இலக்கண ஆசானாக யாராவது பொறுப்பேற்றிருக்கிறார்களா? நானே எடுத்துக்கிறேன். இலக்கண ஆசான் அவர் பணியை விவரிப்பார். நேர கணக்கீட்டாளர் அவர் பணியை விவரிப்பார். இன்றைய உபரிச்சொல் கணக்கீட்டாளராக யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை என்பதால் நானே உபரிச்சொல் கணக்கீட்டாளராகவும் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். நேர கணக்கீட்டாளர் அனிதா வந்திருக்கிறார்களா? இல்லை என்றால் நான் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்கிறேன். அருமை. பொது மதிப்பீட்டாளராக இன்றைய நிகழ்வு எவ்வாறு நடந்தது என்பதை நிகழ்ச்சியின் இறுதியில் ஒட்டுமொத்த அமர்வின் அழகை எடுத்துச் சொல்வதே இன்றைய பொது மதிப்பீட்டாளரின் வேலை. ஒவ்வொரு பேச்சாளருக்கும் மதிப்பீட்டாளர்கள் அவரவர் மதிப்பீடை வழங்கிய பின் பொது மதிப்பீட்டை நான் வழங்குவேன் இறுதியில். இதுவே இன்றைய எனது பொறுப்பின் நோக்கம் என்று. நன்றி. மேடை உங்களுடைய அஜித் அவர்கள். நேர கணக்கீட்டாளராக ஜெயபிரகாஷ். ஜெயபிரகாஷ். வித்யாலட்சுமி அவர்களே, உங்களுடைய பேச்சு 20 நிமிடத்திற்கானது அல்லவா? 18 முதல் 18 பச்சை அட்டையும் 20 மஞ்சள் அட்டையும் 22 சிவப்பு அட்டையும். 18, 20, 22. நன்றி. ஆவுடை மாறன் பேச்சிற்கு 5 நிமிடத்தில் பச்சை அட்டை, 6 நிமிடத்தில் மஞ்சள் அட்டை, 7 நிமிடத்தில் சிவப்பு அட்டை காட்டப்படும். மற்றபடி மதிப்பீட்டாளர்களுக்கு 2 முதல் 3 நிமிடங்கள் வழங்கப்படும். நன்றி. நன்றி. அடுத்து இலக்கண ஆசானாக நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். இன்றைய வார்த்தை மேன்மை. மேன்மை. வெற்றி கோப்பை அறிவிப்பாளராகவும் நானே இருக்கிறேன். பேச்சாளர்கள் 2 பேச்சாளர்களில் சிறந்த பேச்சாளர் யார் என்பதை எனக்கு தனி செய்தியாக அனுப்ப வேண்டும். அதேபோல் மதிப்பீட்டாளரில் சிறந்த மதிப்பீட்டாளர் யார் என்பதையும் என்னோட தனி செய்தியாக அனுப்புங்கள். இப்போது முதலாவது கட்டமான தயாரிக்கப்பட்ட பேச்சில் முதல் பேச்சாளர் வித்யாலட்சுமி அவர்களை அழைக்கிறேன். அவருடைய பாதை ஈடுபட வைக்கும் நகைச்சுவை, நிலை 5, திட்டப்பணி நகைச்சுவையுடன் பேச்சை வழங்குதல், தலைப்பு உங்களிடம் 10 நொடிகள் உள்ளனவா? வாங்க வித்யாலட்சுமி, மேடை உங்களுடைய. அனைவருக்கும் வணக்கம். உங்களிடம் 10 நொடிகள் உள்ளனவா? காலை முதல் இரவு வரையான 24 மணி நேரத்தில் 10 நொடிகள் இல்லையா? கேள்வி தவறா? இல்லை. ஒரு சிறு புன்னகைக்கு, குறுநகைக்கு, சிறு நகைக்கு 10 நொடிகள் உள்ளனவா? நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்று அப்பால் 8 மெய்ப்பாடு என்ப என்று பாடுகின்றார் தொல்காப்பியர். எண்வகை மெய்ப்பாடுகளில் அவர் முதலாவதாக உரைப்பது நகைச்சுவைத்தான். ஒரு சிறு குழந்தை ஒரு நாளைக்கு 400 முறை புன்னகைக்கின்றது. 11 வயதினரோ சராசரியாக 17 முறை புன்னகைக்கின்றார்கள். ஆனால் வளர்ந்த பெரியவர்களோ 1 முறையோ 2 முறையோ தான் ஒரு நாளைக்கு புன்னகைக்கின்றார்கள். இது ஓர் ஆய்வின் முடிவு. அதை இன்று நாம் மாற்றுவோமா?
மகாத்மா காந்தியின் தண்டி யாத்திரை மிகவும் புகழ்பெற்றது. அவர் தண்டி யாத்திரைக்கு செல்லும் போது தலையில் ஒரு களிமண் குல்லாயை அணிந்து சென்றார். பருத்தி குல்லாயின் மீது களிமண்ணை பூசி அதன் மேல் ஒரு துணியை ஒட்டி தலையில் அணிந்து கொண்டு தலையில் சூடு ஏறாதிருக்க தண்ணீர் தெளித்து கொண்டே நடந்து சென்றார். இதன் சிறப்பு என்னவென்றால் இதை வடிவமைத்தது காந்தியேதான். வெளிநாட்டு பத்திரிகையாளர்கள் பலர் தண்டி யாத்திரையை படம் பிடிப்பதற்காக வந்திருந்தனர். அவர்கள் இந்த குல்லாயை காந்தியுடன் படம் பிடித்துவிட்டு அவருக்கு உள்ளேயும் வெளியேயும் களிமண் தான் என்று செய்தி வெளியிட்டு விட்டார்கள். மறுநாள் இதை பார்த்த காந்தியின் உதவியாளர்கள் பதைத்து போய் அந்த செய்தித்தாளை எடுத்துக்கொண்டு தயங்கி காந்தியிடம் காட்ட அவரோ படித்துவிட்டு ஹஹா என்று வாய் விட்டு சிரித்து விட்டார். தான் மகாத்மா மட்டுமல்ல, சிரிப்பாத்மா என்பதையும் அவர் நிரூபித்து விட்டார். மைல் கணக்கில் நடக்க நேர்ந்தாலும் புன்னகை செய். உன்னுடைய புன்னகை இருட்டு பாதைகளுக்கு ஒளி பாய்ச்சிட்டு. இதுதான் தண்டி யாத்திரையின் இந்த நிகழ்ச்சி மூலம் மகாத்மா காந்தி நமக்கு தெரிவிப்பது என்று எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு சிரிப்பு வரவில்லை என்றாலும் நீங்கள் சிரிப்பது போல் நடிக்கலாம். ஏனென்றால் சிரிக்கும் போது என்ன விளைவு ஏற்படுகின்றதோ அதே விளைவு சிரிப்பது போல் நடிப்பதற்கும் போலியான சிரிப்பிற்கும் நிச்சயம் உண்டு. அக்டோபர் 3ஆம் தேதி உலக புன்னகை தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. அந்த ஒரு நாள் மட்டுமல்ல, நாம் வருடம் முழுதுமே புன்னகைக்கலாம். மகாகவி பாரதியார் ஒருமுறை விலங்கியல் பூங்காவிற்கு சென்றிருந்தார். அவருடைய மனைவியுடன் தான். அவர் இல்லாமலா? வரிசையாக அவர் விலங்குகளின் கூண்டுகளை பார்த்து கொண்டே வந்தார். அப்போது சிங்கம் இருக்கும் கூண்டுக்கு அருகில் சென்றவுடன் அவருக்கோ உற்சாகம் கரை புரண்டு ஓடியது. நான் கவிராஜா, நீ சிங்கராஜா. நான் கவிகளுக்கு ராஜா, நீ காட்டு ராஜா என்று சிங்கத்திற்கு கையை குலுக்க கூண்டிற்குள் உள்ளே எடுத்து சென்று விட்டார். நாம் பழகியவர்களை பார்க்கும் பொழுது உடனே கை குலுக்க கை நீளுமே, அதுபோல அவர் கையை நீட்டி விட்டார். அவருடைய மனைவி செல்லம்மாவுக்கோ பயங்கர பதட்டம். அவர் இறைவனை வேண்ட ஆரம்பித்து விட்டார். இறைவா, அந்த சிங்கத்திற்காவது அறிவை கொடு என்று. எத்தனை பெரிய கவிஞராக இருந்தாலுமே மனைவியிடம் பேர் வாங்குவது என்பது நிச்சயம் சிம்ம சொப்பனம் தானே. சிரிப்பு, இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. புகழ்பெற்ற கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்களுடைய இந்த பாடலை கேட்டிருப்பீர்கள். இது ஒரு அருமையான நமக்கு புத்துணர்வு தரும் பாடல். இது களையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் சுறுசுறுப்பு. இந்த முழு பாடலையும் எழுதியவர் கவிஞர் மருதகாசி. மருதகாசியின் மகத்தான வரிகளவை. புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த சர் ஐசக் நியூட்டன் தன்னுடைய ஆராய்ச்சி கூடத்தில் ஆராய்ச்சியை செய்து கொண்டிருந்தார். அந்த கூடத்தில் ஒரு தனி அறை இருந்தது. அதில் அவருக்கு உணவு வைக்கப்பட்டிருந்தது. அப்போது ஒரு நண்பர் அந்த ஆராய்ச்சி கூடத்திற்கு வந்து பார்த்தார். நியூட்டனின் கவனத்தில் அதெல்லாம் எதுவும் விழவே இல்லை. நண்பர் பார்த்தார். உடனே அந்த தனி அறைக்கு சென்று என்ன இருக்கிறது என்று பார்த்தபோது உணவு இருந்தது. சரி, நியூட்டன் சாப்பிட்டு விட்ட மீதி போல் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அத்தனை உணவையும் முடித்துவிட்டு நண்பர் சென்று விட்டார். சரியாக 1 மணி நேரம் கழித்து நியூட்டன் அந்த அறைக்கு சென்று பார்த்தால் காலி பாத்திரங்கள் எல்லாம் அவரை பார்த்து புன்னகைத்தன. நியூட்டனுக்கும் 10 நொடிகள் இருந்தது. அதனால் அவரும் அவற்றை பார்த்து புன்னகைத்து விட்டு, ஐயோ, நான் முட்டாள், உணவு சாப்பிட்டதையே நான் மறந்து போய் மறுபடியும் வந்து இங்கே பார்த்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லிக்கொண்டு நேராக மறுபடியும் ஆராய்ச்சியை தொடர சென்று விட்டார். சிரிப்பதற்கு மனிதர்கள் தேவை, மனிதர்களுக்கு சிரிப்பு தேவை. இந்த கூற்றின் முதல் பாதியையே பொய்யாக்கிவிட்டார் ஐசக் நியூட்டன் என்ற விஞ்ஞானி. நாம்
புகைப்படத்திற்காக அழகாக சிரிக்கிறோம். 10 நொடிகள் சிரித்தால் அந்த புகைப்படம் அழகாகிறது. என்றென்றும் புன்னகை, முடிவிலா புன்னகை. இப்படி செய்தால் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே அழகாகிவிடும் தானே. நகை, ஈகை, இன்சொல், இகழாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கு. நற்குடி பிறப்பிற்கு சிரிப்பும் ஓர் அடையாளம், நகைச்சுவையும் ஓர் அடையாளம் என்று குறிப்பிடுகின்றார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நாம் புன்னகைத்தால் நம்முடைய மூளையில் டோபோமின் என்ற ஊக்கிகள் சுரக்கின்றன. இது மகிழ்ச்சியின் திறவுகோல். அது மட்டுமல்லாது நரம்புகளுக்கு நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன இந்த டோபோமின். எனவேதான் நாம் நாள்தோறும் கண்டிப்பாக புன்னகைக்க வேண்டும், சிரிக்க வேண்டும். விவேகானந்தர் அமெரிக்கா சென்றிருந்த பொழுது ஓர் உணவகத்தில் அமர்ந்திருந்தார். அப்போது ஓர் அமெரிக்க பேராசிரியர் அங்கு வந்தார். அனைவருமே விவேகானந்தரை புகழ்கின்றார்களே என்று அவருக்கு காழ்ப்புணர்ச்சி. எப்படியாவது அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டு விவேகானந்தர் இருந்த மேஜையின் அருகில் வந்து அமர்ந்து கொண்டார். பன்றியும் புறாவும் ஒரே இடத்தில் இருக்க முடியாது என்றார். உடனே விவேகானந்தர் சிறிதும் தாமதியாமல் புறா பறந்துவிடும் என்று எழுந்து சென்று விட்டார். அப்பொழுது மீதி இருப்பது பன்றிதானே. சிரிப்பு பூத்தால் அது மற்றவர்களிடத்திலும் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். குறுநகை என்பது கொரோனா தொற்று மாதிரி ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு அது அப்படியே பரவிவிடும். ஒரு நாளை நாம் புன்னகையுடன் ஆரம்பித்தால் அந்த நாள் முழுதுமே நமக்கு அழகாக இருக்கும். புன்னகை பூக்களை உதடுகளில் மலர விடுங்கள் என்று சொல்வார் சுக்கி சிவம் அவர்கள். எனவேதான் புன்னகை நம்முடைய ஒவ்வொரு நாளைக்குமே மிகவும் அவசியமானது என்றுதான் சொல்ல வேண்டும். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே என்ற புகழ்பெற்ற எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல் கூட என்னுடைய மனதில் இந்த தலைப்பை ஒட்டி வருகின்றது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சார்பியல் கோட்பாடுகளை கண்டுபிடித்தவர். அவர் அதை கண்டுபிடித்தவுடன் பல ஊர்களுக்கு சென்று அதை பற்றி விளக்கி சொல்லிக் கொண்டே இருந்தார். ஒரு முறை ஒரு ஊருக்கு மகிழ்வுந்தில் சென்று கொண்டிருக்கும் போது அவர் ஓட்டுநரிடம் சொல்கின்றார், திரும்ப திரும்ப இதையே சொல்ல வேண்டியிருக்கின்றது என்று சலித்துக் கொள்கின்றார். கேட்ட ஓட்டுநரோ, எனக்கே மனப்பாடமாக தெரியும் என்கின்றார். உடனே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு ஒரு கருத்து உதிக்கின்றது. அந்த ஓட்டுநருக்கே தாடி எல்லாம் ஒட்டி அவரையே ஐன்ஸ்டீன் போல தயார் செய்து மேடையேற்றி விடுகின்றார். அந்த ஓட்டுநரும் மேடையில் ஏறி சார்பியல் கோட்பாடுகளை நன்றாக விளக்கி சொல்கின்றார். அவர் பேசி முடித்தவுடன் கூட்டத்தினர் கேள்விகளை கேட்க தொடங்கினர். கீழே நின்றிருந்த ஐன்ஸ்டீனுக்கோ பதட்டம் ஏற்பட்டது, என்ன செய்ய போகிறாரோ என்று. ஆனால் அந்த ஓட்டுநரிடம் 10 நொடிகள் இருந்திருக்கின்றன. அவர் பதட்டப்படவே இல்லை. சிரித்து கொண்டே புன்னகைத்துக் கொண்டு, இந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் விடையளிக்க வேண்டுமா? என்னுடைய ஓட்டுநரே போதுமே என்று உண்மையான ஐன்ஸ்டீனை கூப்பிட்டார். அவரும் மேடை ஏறி அத்தனை விளக்கங்களையும் சொல்லிவிட்டார். இக்கட்டான சூழ்நிலையில் பட்டான புன்னகை கை கொடுக்கும் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சி சிறந்த உதாரணம் என்றுதான் சொல்ல வேண்டும். நம்முடைய இலக்கியங்களிலும் புன்னகைக்கத்தக்க பல புதையல்கள் கொட்டி கிடக்கின்றன. கம்பராமாயணத்தில் சீதை அசோகவனத்தில் ராமனை பற்றி நினைக்கும் பொழுது அப்படியே செந்தாமரை சித்திரத்தில் வரைந்த செந்தாமரை முகம்தான் சீதையின் நினைவில் நிற்குமா? ஏனென்றால் உண்மையான தாமரை காலையில் மலர்ந்து மாலையில் வாடிவிடும். ஆனால் படத்தில் வரைந்த செந்தாமரை எப்பொழுதுமே மலர்ந்தே காணப்படும். அரியணை ஏறு என்ற போதும் கானகம் போ என்ற போதும் ஒரே புன்னகை ராமனிடம். அதை அழகாக
கம்பனின் வரிகள் அற்புதமாக எடுத்துரைக்கின்றன. இதை தயவு செய்து செவிமடுத்து கேளுங்கள். மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதினும், இத்திரு துறந்து ஏகு என்ற போதினும், சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள் என்று கம்பர் அற்புதமாக பாடியிருக்கின்றார். திருநாவுக்கரசர் பாடும் பொழுது குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் குமின் சிரிப்பும் என்று இறைவனை வருணிக்கும் போது கூட அந்த முக வடிவுக்கு சிரிப்பு எவ்வளவு ஒரு சிறப்பை கொடுக்கின்றது என்பதை திருநாவுக்கரசர் அழகாக உரைக்கின்றார். தமிழ் கடவுளான முருகன் சிரித்து சிரித்து ஔவையிடம் விளையாடி இருக்கின்றான். நீங்கள் அனைவருமே அறிந்த கதைதான் இது. நீண்ட நேரம் நடந்துவிட்டு வந்த ஔவை பாட்டி களைப்பாக வந்து சேர, மரத்தின் மீது ஒரு சிறுவனுடைய வடிவில் அமர்ந்து கொண்டு முருகன், நான் உனக்கு பழங்களை கொடுக்கிறேன், பாட்டி உனக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று முருகன் கேட்கிறார். ஔவை பாட்டியோ, பழத்தில் சுட்ட பழம் சுடாத பழம் என்று இருக்கிறதா என்ன என்று கேட்க, மரத்தை உலுக்கி நாவல் பழங்களை உதிர்க்கின்றார். ஔவை பாட்டி ஒரு மண்ணில் விழுந்த நாவல் பழத்தை எடுத்து ஊத ஆரம்பிக்க, உடனே அந்த சிறுவன், சுடுகிறதா பழம் என்று கேட்க, உடனே ஔவை பாட்டியோ, யாரப்பா நீ, யாரப்பா, எனக்கு தெரியவில்லையே என்று கேட்க, முருகன் அந்த இறைவன் வடிவத்தை காட்டி, உன்னுடைய தமிழோடு விளையாடவே யாம் வந்தோம் என்று கூறி 10 நொடிகள் முருகனுக்கும் இருந்ததால் புன்னகைத்து விட்டு ஔவை பாட்டிக்கு அருள் கொடுத்து செல்கின்றான். நாம் எப்பொழுதுமே நம்முடைய சோக கதைகளை சொல்ல ஆரம்பித்தால் உலகம் நிச்சயம் கேட்காது. ஏன் சோக கதையை கேளு என்று ஆரம்பித்தால் எல்லோரும் ஓடி விடுவார்கள். எப்பொழுதும் நம்முடைய புன்னகையை கொடுத்தால் உலகம் ஏற்றுக்கொள்ளும். உலகம் நமக்கு கொடுக்கவில்லை என்றாலும் நாம் உலகத்திற்கு நல்ல புன்னகையை கொடுக்கலாம். நாம் குறுஞ்செய்தி அனுப்பும் போது எமோஜி என்று சொல்லக்கூடிய முக மெய்ப்பாடு, எமோஜி முக மெய்ப்பாடு என்று சொல்வார்கள். அதை நாம் அனுப்பினால் அது அப்படியே தொடர் சங்கிலியாகி மற்றவர்களுக்கும் அது பரவும் என்பதுதான் உண்மை. மற்றொன்று, இலக்கியத்தில் ஒரு நிகழ்ச்சி. ஓர் இளவரசி ஒரு ஏழையான ஒரு இளைஞனை சந்திக்கின்றாள். அந்த இளைஞன் கிழிசலான ஆடையை அணிந்து கொண்டு இருக்கின்றான். ஆனால் நன்றாக பாடிக்கொண்டிருக்கின்றான். பாடி முடித்தவுடன் இளவரசி அவனிடம் சென்று, நீ ஏன் கந்தை உடுத்தி இருக்கின்றாய் என்று கேட்க, அந்த இளைஞனோ, நானாவது ஒரு கந்தை உடுத்தி இருக்கிறேன், நீ 8 கந்தை உடுத்தி இருக்கிறாயே என்று கேட்கின்றான். இளவரசிக்கோ ஒன்றும் புரியவில்லை. அதன் பின் தோழி அதற்கான விளக்கத்தை சொல்கிறார். தமிழில் 8 என்பதற்கான எழுத்து வடிவம் அ. நீ அகந்தையாக இருக்கிறாய், அகந்தையை உடுத்தி இருக்கின்றாய் என்பதைத்தான் அந்த இளைஞன் இப்படி சொல்கின்றான் என்று தமிழில் அந்த நகைச்சுவை ஒரு தமிழ் மொழியின் சிறப்பை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது. நாம் அனைவருமே விரும்பி கேட்கக்கூடியது முல்லாவின் கதைகள். எப்பொழுதாவது மன வருத்தமாக இருந்தால் முல்லாவின் கதைகளை கேட்டால் படித்தால் நமக்கு புத்துணர்ச்சி ஏற்படும். ஒரு நாள் நீண்ட தூரம் நடந்துவிட்டு நடுப்பகல் வெயிலில் முடியாமல் ஒரு மல்பெரி மரத்தின் நிழலில் வந்து நிற்கின்றார் முல்லா. அப்பொழுது எதிரே இருந்த ஒரு தோட்டத்தில் ஒரு பூசணி செடியில் பெரிய பூசணிக்காய் காய்த்திருக்கின்றது. முல்லாவின் மூளை சும்மா இருக்குமா? அல்லாஹ், இப்படி செய்து விட்டாயே, உயரமான வலிமையான இந்த மரத்தில் சிறு சிறு காய்களாக கொடுத்து விட்டாயே, அந்த மென்மையான செடிக்கு ஏன் இத்தனை பெரிய காய் என்று நினைத்தார். அவ்வளவுதான். அடுத்த நிமிடமே மல்பெரி மரத்திலிருந்து ஒரு காய், சிறிய காய் விழுந்து அவருடைய தலையில் பட்டு கீழே உருண்டு ஓடியது. உடனே முல்லா இறைவனை வணங்கி நன்றி சொல்ல ஆரம்பித்து விட்டார். அல்லாஹ், உன்னுடைய படைப்பின் ரகசியத்தை எனக்கு உணர்த்து விட்டாய்தானே. இந்த மல்பெரி மரத்தில் அத்தனை பெரிய காய், பூசணிக்காய் போல் இருந்தால் இன்று என்னுடைய தலை தப்பி இருக்குமா
என்று இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அவர் அடுத்த வேலையை பார்க்க போய்விட்டார். நமக்கு மன அழுத்தம் ஏற்படும் போதும் சரி, புத்துணர்ச்சி வேண்டும் என்றால் புன்னகைத்தால், சிரித்தால் அதிலிருந்து நம்மால் நிச்சயம் வெளியே வர முடியும். நாம் சிரிக்க ஆரம்பித்து விட்டால் முகம் பொலிவு பெறும், கண்கள் ஒளி பெறும், மனம் புத்துணர்ச்சி பெற்று பிரகாசமடையும். கவிஞர் மருதகாசியினுடைய பாடல் வரிகளை முதல்லேயே குறிப்பிட்டேன். அவருடைய அந்த பாடலின் வேறு வரிகளை குறிப்பிட்டு என்னுடைய இன்றைய பேச்சின் இறுதி கருத்தாக முடிவு செய்து கொள்கிறேன். சிந்திக்க தெரிந்த மனித இனத்துக்கே சொந்தமான கை இருப்பு, சிந்திக்க தெரிந்த மனித இனத்துக்கே சொந்தமான கை இருப்பு, வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு, ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. எனவே சிரிப்பு என்பது நம்முடைய உயிர் துடிப்பு. எனவே உங்களிடம் 10 நொடிகள் எவ்வப்போதெல்லாம் இருக்கின்றதோ அப்போதெல்லாம் புன்னகைத்து நம்முடைய வாழ்வை ஒளிமயமாக்க, வளமாக்க அனைவரும் முயற்சி எடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. சிரிப்பின் சிறப்பை மட்டுமல்லாமல் 10 நொடி இருக்கும் போதெல்லாம் உங்கள் புன்னகை செய்யுங்கள் என்ற நல்ல ஆலோசனையும் சொல்லியிருக்கிறார். அடுத்து 2வது பேச்சாளர் ஆவுடை மாறன் அவர்கள். அவருடைய பாதை விளக்க உரை அளித்தலில் திறன் பெறுதல். உங்களுடைய தலைப்பு சொல்லி தொடங்குங்க. சொல்வேந்தர் அவைக்கு வணக்கம். 20ஆம் நூற்றாண்டின் இரட்டை கவிஞர்கள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்கள் முன் எடுத்து வைக்க விரும்புகிறேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் பூமிதனில் யாங்கெனும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் யாங்கெனும் காணதில்லை என்று மகாகவி பாரதியா பற்றியும், தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பற்றியும் சில ஒப்பிடுதல்களை உங்கள் முன் எடுத்து வைக்க விரும்புகிறேன். இருவரும் 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர்கள். சமகாலத்தில் வாழ்ந்த விவேகானந்தரைப் போலவும் கணித மேதை ராமானுஜரை போலவும் 40 வயதை எட்டும் முன் மறைந்த பாரதியார் தன் படைப்புகளாலும் பாடல்களாலும் இன்றும் வாழ்ந்து வருகிறார். எட்டயபுரத்தில் பிறந்து 8 திக்கிலும் இன்றும் புகழோடு இருக்கின்றார். கனக சுப்புரத்தனமாய் பிறந்து பாரதியின் மேல் உள்ள பாசத்தாலும் அவர் பாடல்களின் மேல் உள்ள மதிப்பாலும் அவரை தனது பாரதியாரின் சீடராக தன்னை அறிவித்துக் கொண்டு பாரதிதாசன் என்று பெயர் மாற்றம் கொண்டவர் பாரதிதாசன். அவர் வாழ்ந்த காலத்தில் வணங்காமுடி என்று சமகால மக்களால் அழைக்கப்பட்டவர் புதுவையில் பிறந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இருவரும் தங்களது தமிழால் தேசப்பற்றையும் மொழிப்பற்றையும் சமுதாய மறுமலர்ச்சி குறித்தும் பல பாடல்களை எழுதியுள்ளனர். பாரதி தமிழ் பற்றி கூற வரும் பொழுது, பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை, பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்கிறார். அது மட்டுமன்றி இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழில் இயற்ற வேண்டும் என்றும் எடுத்துரைக்கின்றார். பாரதிதாசனோ வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்களெல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்று வேண்டுகிறார். அதே மாதிரி இருவரும் சாதி சமய வேறுபாடுகள் குறித்து
சரமாரியாக கேள்விகளை எழுப்பி பாடல்கள் பல இயற்றியுள்ளனர். கொழுந்தில் இருக்கும் போதே அதை கிள்ளி எறிய வேண்டும் என்பதை வெளிப்படுத்தும் பொருட்டு பாரதியார் சாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல் பாவம் என்று கூறுகிறார். பாரதிதாசனோ பிறவியில் உயர்வும் தாழ்வும் சொல்லல் மடமை, இந்த பிழை நீக்குவதே உயிருள்ளோரின் கடமை என்கிறார். அடுத்தபடியாக இருவரும் ஒரே மாதிரி கருத்து தெரிவித்துள்ளது பெண் உரிமை, பெண் கல்வி, பெண் முன்னேற்றம் இவைகள் குறித்து. பாரதி கூறுகின்றார், ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தலைக்குமாம் என்கிறார். வீட்டுக்குள் பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்ற தத்துவத்தை அருமையான வரிகளில் வெளிப்படுத்துகிறார். இவ்வாறு வெளிப்படுத்தி நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாமை பெண்களுக்கு தேவை என்பதை பெரிதளவும் எடுத்துரைத்துள்ளார். பாரதிதாசன் அதற்கு நிகராக மாதர்தம் உரிமை மறுப்பது மாண்பா, மாதர் முன்னேற்றத்தால் மகிழ்வது மாண்பா என்ற கேள்வியை மக்களிடம் எடுத்து வைக்கின்றார். மேனி துயர்பட விரும்புதல் இதமா, விதவைக்கு மறுமணம் உதவுதல் இதமா என்ற கேள்வியையும் அடுத்தபடியாக கேட்கின்றார். பாரதி தேசப்பற்றில் பல பாடல்கள் இயற்றியுள்ளார். அவர் தேசப்பற்றை வெளிப்படுத்துவதற்கு தனது தமிழ் பற்றையும் தெய்வப்பற்றையும் எப்பொழுதும் உபயோகித்துள்ளார் என்று தெரிய வருகிறது. அவர் பாடல்களில் எப்பொழுதும் தேசியம் குறித்து இருக்கும். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையில் மோகம் என்று சில சமயம் விரக்தியுடன் பாடினாலும் தன்னம்பிக்கையோடு எதிர்காலத்தை நோக்கி ஒரு தொலைநோக்குடன் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே அவர் அதை பாடியுள்ளார். எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு என்று கூறுகிறார். எல்லோரும் சமம் என்பதை பாரதிதாசன் வேறு முறையில் எடுத்து வைக்கின்றார். பாரதிதாசன் காண்கிறார், இந்தியா விடுதலை பெற்றுவிட்டது, ஆனால் இந்திய சமுதாயம் விடுதலை பெறவில்லையே, தமிழ் சமுதாயம் விடுதலை பெறவில்லையே, ஏழைகளும் உழைப்பாளிகளும் அவர்களுடைய குறைகள் காணாமல் இன்றும் தவிக்கின்றனரே என்ற கருத்தை வெளிப்படுத்தும் பொருட்டு ஏழை மற்றும் உழைப்பாளர் உரிமை குறித்து பாடும் பொழுது, ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பராகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லோரும் ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பா நீ என்று உரிமை குரல் எழுப்புகிறார். அது மட்டுமன்றி நல்ல பூங்காவில் நடக்கும் பொழுது கூட சித்திரை சோலைகளே உம்மை நன்கு திருத்த இந்த பாரினிலே எத்தனை தோழர்கள் இரத்தம் சொரிந்தனரோ என்று கூறுகிறார். அந்த வகையில் பாரதியும் பாரதிதாசனும் 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற இரட்டை கவிஞர்கள். இருவரும் பன்முகத்தாளர்கள், பத்திரிகை ஆசிரியர்கள், பாடலாசிரியர்கள் மற்றும் கட்டுரை ஆசிரியர்கள். இது தவிர பாரதி சுதந்திர போராட்ட தலைவர்களோடும் வீரர்களோடும் கலந்து பல போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளார். பாரதிதாசன் திராவிட இயக்கத்திலும் அரசியலிலும் பங்கு கொண்டு சமுதாய விடுதலைக்கும் மொழி போராட்டத்திற்கும் பல பங்காற்றியுள்ளார். அவர் அது தவிர திரைத்துறையிலும் அரசியல் துறையிலும் பங்கு கொண்டு சட்டமன்ற உறுப்பினராகவும் புதுச்சேரியில் பணியாற்றியிருக்கின்றார். திரைத்துறையில் பாடலாசிரியராக, தயாரிப்பாளராக பல பணிகள் புரிந்திருக்கிறார். இருவரையும் பாராட்டும் பொருட்டு அன்றைய தமிழக அரசு 2 பல்கலைக்கழகங்களை நிறுவியது. இவர்கள் இருவருடைய பாடல்களையும் பணிகளையும் மறவாமல் இருந்தால் தமிழ் என்றும் வளர்ச்சியுறும், தமிழ்நாடு என்றும் தளர்ச்சியின்றி நடைபெறும் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.
பாரதிதாசனை பற்றி சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆஹ் இருந்தாலும் அவர்கள் இருவேரும் எதில் ஒன்றுபட்டார்கள் அப்படிங்கிற நிறைய ஆஹ் கருத்துக்களை எடுத்து வச்சாங்க. அடுத்து நேர காப்பீட்டாளர் இவங்களுடைய நேரத்தை அனைவருக்கும் சொல்வேன் ரவிக்கு என்னுடைய வணக்கங்கள். சிறிது நேரம் இந்த பணியை எடுத்து நடத்திய ஜேபி அவர்களுக்கும் மிக்க நன்றி. சிறிது நேரம் அல்ல, பெரும்பான்மையான நேரம் வித்யாலட்சுமி அவர்கள் 18 நிமிடங்கள் பேசியுள்ளார். குறிப்பிட்ட கால வரையறைக்குள் பேசியதால் அவர் வாக்குக்கு தகுதி பெறுகிறார். ஆவுடை மாறன் அவர்களும் 7 நிமிடம் 30 நொடிகள் வரைக்கும் பேசலாம். கூடுதலாக ஒரு 5 நொடிகள் ஆனாலும் அவரும் வாக்குக்கு தகுதி பெறுகிறார் என்று நேர கணக்கீட்டாளராக நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அதை தலைவர் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லலாம். 2 பேரும் தகுதி பெறுவது. இதுதான் இன்றைய நேர கணக்கீட்டலராக திட்டமிட்ட பேச்சிற்கான என்னுடைய பணி. நன்றி. நன்றி அனிதா அவர்களே. இன்றைய வார்த்தை மேன்மை அப்படின்னு சொன்னேன். அது 2 பேருக்கும் கேட்டுச்சா கேட்கலையான்னு தெரியல. 2 பேரும் பயன்படுத்தினது மாதிரி இல்லை. எளிமையான வார்த்தை அப்படின்னு நினைச்சேன். ஆனா 2 பேர் பேசுனதுல இந்த வார்த்தை நிறையவே பயன்படுத்தி இருக்கலாம்னு நினைக்கிறேன் அவங்க பேச்சுல. அடுத்து இப்போது நம்ம இன்று உடனடி பேச்சுல அனிதா, நீங்க உடனடி பேச்சு ஏதாவது நடத்துறீங்களா? உடனடி பேச்சு தலைப்பை உடனடியாக செய்வோமா? மிக்க நன்றி. சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்றைய பேச்சு என்னன்னா, விடுமுறையை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா திடீர்னு கேட்டதுனால அதுதான் நமக்கு வந்தது. இப்போ ஒவ்வொரு விடுமுறையும் ஒவ்வொரு வயதப்ப அது நமக்கு இனிமையானதாக இருந்திருக்கும். இந்த கேள்வி வித்யாலட்சுமி அவர்களுக்கு அவங்க பேசியிருக்காங்க, இல்லைன்னா அஜித் அவர்களுக்கு. வித்யா அவங்களுக்கு திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். அஜித் அவர்களுக்கு சிறு வயதில் நீங்கள் விரும்பி கொண்டாடின விடுமுறை, ஆனால் இப்போ அதெல்லாம் விடுமுறையே இல்லை, என் குழந்தைங்க கொண்டாடுறாங்க ஆனால் எனக்கு அது விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விடுமுறை இருக்கா? இல்லை அப்படி உங்களுக்கு இல்லைனாலும் எந்த விடுமுறை இது கொடுத்துருக்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லவும். நன்றி. நன்றி. சிறு வயதில் விடுமுறையா? உண்மையான கேள்வி. ஆனா இதற்கு சரியான பதிலை யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஒன்று பள்ளி விடுமுறை, கோடைகால விடுமுறை தான். சிறு வயதில் கோடைகால விடுமுறைனாலே சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலாம், அங்கே போய் தங்கலாம் அப்படிங்கிற ஒரு நிறைய திட்டங்கள் இருக்கும். எப்போவுமே எப்போதான் விடுமுறை வரும், நம்ம சித்தி வீட்டுக்கு போகலாம், மாமா வீட்டுக்கு போகலாம், தாத்தா பாட்டியை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அந்த விடுமுறை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்தப்புறம் இந்த விடுமுறைகள் எல்லாம் வந்தால் எப்படி இந்த குழந்தைங்களை நம்ம சமாளிக்கிறது, இவங்களை எங்க கூட்டிட்டு போறது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் இருக்கு. அவங்களை எப்படி அந்த 1 மாதமோ 2 மாதமோ ஒரே வழி இந்தியாவுக்கு போறது தான். மற்றபடி இங்கே எங்கேயாவது போனோம்னாலும் ஒரு வாரம் 2 வாரம் போகலாம். ஆனால் அவர்களை அதிக நாள் விடுமுறை கொடுக்கும்போது அவர்கள் எப்பொழுதுமே தொலைக்காட்சி முன்போ இல்லை தொலை கைபேசியை வைத்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் முன்னாடி நம்ம இருக்கும்போது இப்போ அதிக விடுமுறைகள் எல்லாம் வரும்போது நாம் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இங்கு இருக்கிற சூழ்நிலையில் குழந்தைகளுக்கு அதிக நாள் விடுமுறை கொடுக்கும்போது அதை எப்படி சமாளிப்பது என்பதிலேயே நிறைய யோசனைகள். அவர்களை வைத்தே நாம் எல்லா திட்டத்தையும் அலுவலகத்துக்கு செல்வதை கூட அவர்களை வைத்தே நாம் திட்டமிட வேண்டியது இருக்கிறது. அதனால் இந்த அதிக நாள் விடுப்புக்கு ஒரே வழி இந்தியா போறது தான். இல்லைன்னா இது எப்படி சமாளிப்பது, வேற எந்த வகுப்புக்கு அவர்களை அனுப்பலாம் என்ற யோசனை தான் வந்து கொண்டிருக்கிறது. கேள்விக்கு நன்றி. நன்றி அஜித் அவர்களே. அதாவது விடுமுறை திடீரென்று கேட்டாலும் நன்றாக யோசித்து சொன்னீர்கள். நாம் சிறு வயதில் கொண்டாடி இருப்போம். ஆனால் கொஞ்சம் வயது கூடனோடனே நமக்கு குழந்தைங்க வரும்போது நாம் கொண்டாடினதெல்லாம் இன்றைக்கி ஏண்டா கொண்டாடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. கோடை விடுமுறையும் சொன்னீங்க. மிக்க நன்றி. அடுத்ததாக ஜேபி அவர்களுக்காக இந்த கேள்வி. ஜேபி அவர்களே,
இப்போதான் வந்து நன்றி நவிழ்தலுக்காக ஒரு வாரம் பூரா பள்ளி விடுமுறை விட்டாங்க. இந்த விடுமுறை பற்றி உங்களின் கருத்து என்ன? முக்கியமாக குடும்பத்தில் வாங்கிய அனைத்து பொருட்களின் செலவை பற்றியும் கூட நீங்கள் பேசலாம். இந்த விடுமுறையின் தாக்கம் என்ன என்று நீங்கள் சொல்லலாம். நன்றி அனிதா அவர்களே. எங்கெங்க விடுமுறையை விட்டாங்க? ஒரே நாள் தாங்க எனக்கெல்லாம் விடுமுறை. என்னுடைய நிறுவனத்தில் என்னுடைய குழுவில் எல்லோரும் என்னை கை காட்டிவிட்டு வந்து விடுமுறைக்கு சென்று விட்டார்கள். அதனால் நான் மற்ற உறுப்பினர்களை பார்த்து கொள்ள வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டேன். அப்போ எனக்கு விடுமுறை என்பது வியாழக்கிழமை மட்டும்தான் கிடைத்தது. அதுவும் அரை நாள் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டேன் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். மற்றபடி குழந்தைகளுக்கு ஒரு வார விடுமுறை. குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அவர்களை சமாளிப்பது தான் ஒரு மிகப்பெரிய விடுமுறையின் பொழுதுபோக்காக எனக்கு இருந்தது என்றே சொல்ல வேண்டும். அந்த நன்றி நவிழ்தல் நாளுக்கு வந்து பொருட்கள் வாங்கும் பழக்கமெல்லாம் நின்று விட்டது என்றே சொல்ல வேண்டும் தற்காலத்தில். கடந்த 1-2 வருடங்களாக அதற்கு மவுசு குறைந்து விட்டதா இல்லை நான் குறைத்து கொண்டு விட்டேனா என்று தெரியவில்லை. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் என்னுடைய மகனின் அலைபேசி வேலை செய்யாமல் போய்விட்டது. அதற்காக அலைபேசி மாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். அதுதான் இந்த நன்றி நிவேதன நாள்களுக்கு நான் செய்த செலவினம் பொருள் வாங்கியதற்கான பொருள் வாங்கினேன் என்று சொல்ல வேண்டும். மற்றபடி நன்றி நிவேதன நாள் அன்று ஒரு சிலருக்கு தொலைபேசியில் அழைத்து நன்றியை தெரிவித்தேன். அதேபோல் அலுவலகத்திலும் அலுவலகத்திலும் வேலை பார்ப்பவர்களுக்கு தொலைபேசியில் அழைத்து மற்றும் மற்ற ஊடகத்தில் அழைத்து நன்றியை தெரிவித்தேன். கேள்வியை கேட்டமைக்கு மிக்க நன்றி. சொல்வேந்தர் ஜேபி அவர்களுக்கு மிக்க நன்றி. நன்றி நவிழ்தலுக்கு இத்தனை நன்றி போட முடியும் மேன்மையோடு சொன்னதற்கு மிக்க நன்றி. அடுத்ததாக இது மோகன்ராஜ் அவர்களுக்கு, நீங்கள் இந்தியாவில் கொண்டாடிய பண்டிகை அல்லது விடுமுறையில் வந்த பண்டிகை, இங்கு விடுமுறையில் நீங்கள் விடுமுறை இல்லாததால் நீங்கள் தடுமாறுவது எப்படி என்று ஏதாவது இருந்ததனால் சொல்லலாம். ஏன்னால் விடுமுறையும் பண்டிகைகளும் தொடர்புடையவை ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும். ஆனால் நாம் வேறு நாட்டிலிருந்து இங்கு வந்ததால் விடுமுறையும் கலாச்சாரத்தின் அந்த கொண்டாட்டங்களும் சரிபட வராததால் உங்களுக்கு பாதிப்படைந்த விடுமுறை அல்லது இன்றும் தொடர்ந்து கொண்டாடும் விடுமுறையாக நீங்கள் எதை கருதுகிறீர்கள்? மிக அருமையான தலைப்பை தந்திருக்கிறீர்கள் அனிதா அவர்களே, மிக்க நன்றி. நான் அமெரிக்கா வந்தவுடன் அத்தனை விடுமுறைகளையும் அதே பாங்கிலே இங்கே கொண்டாட வேண்டும் என்ற புத்துணர்ச்சியோடு கொண்டாடி கொண்டுதான் இருந்தோம். காலப்போக்கில் கிருஷ்ணரும் ராமரும் 2-3 நாட்கள் தள்ளி பிறந்தால் கூட பரவாயில்லை, அவர்கள் சனிக்கிழமையிலேயே பிறக்கட்டும் என்கிற பாணிக்கு மாறிவிட்டோம். இன்னும் கொண்டாடும் அமாவாசைகள் ஞாபகம் இருப்பது கூட இல்லை. கிழமைகள் தவிர வேறு எதுவும் இப்பொழுது ஞாபகம் இருப்பது கூட கிடையாது. தீபாவளி, பொங்கல் 2 பண்டிகைகள் மட்டுமே விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. பட்சணங்கள் செய்து கொடுப்பது ஒரு கடமை போல் என் துணைவியார் செய்வதாலும் நான் துணை இருப்பதாலும் தீபாவளி ஓரளவுக்கு மத்தாப்போடாவது கொண்டாடப்படுகிறது. பொங்கல் 4 நாட்களும் நிலாச்சோறு தின்பதும் மாடுகளுக்கும் நன்றி நவிழ்தல் தான் நமது பொங்கல் திருவிழா. இங்கே கனடா முன்னாடியே நன்றி நவிழ்ந்துடுறாங்க, அமெரிக்கர்கள் நன்றி நவிழ்ந்துடுறாங்க. அதனால நம்மோட நன்றி நவிழ்தல் இன்னும் 2 மாதங்கள் தள்ளி வருவதால் இது நன்றி நவிழ்தல் விழா என்று நம் குழந்தைகளுக்கு புரியும் வகையில் கொண்டாட முடியவில்லை என்கிற வருத்தம் எப்போதுமே இருந்திருக்கிறது. நம் வசதிக்குத்தான் விடுமுறைகள் ஏதோ ஒரு பொருளோடும் ஏதோ ஒரு காரணத்தோடும் சில நாட்களில் இருக்கிறது என்ற பிரஜையே மறந்து போயிருக்கிறது. நமது வசதிக்கு ஏற்ப சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சூரியன் வராத சாயந்திரங்களிலும் பொங்கல் திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது. நானும் அதே தவறை தான் செய்து கொண்டிருக்கிறேன். இதன் மூலம் நமது சந்தோஷத்தை வேண்டுமானால் குழந்தைகளுக்கு பரிமாறலாம். ஆனால் அதன் முக்கியத்துவத்தையும் ஏன், எதற்காக, எப்படி கொண்டாடப்பட வேண்டும் என்பதையும் குழந்தைகளுக்கு சொல்ல முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. இது அமெரிக்கா வந்த வழியில்
வந்த வழி என்றே சொல்ல வேண்டும். மேன்மை பொருந்திய திருவிழாக்களை மேற்போக்காக கொண்டாடுவது போல்தான் எனக்கு தோன்றுகிறது. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. சிகப்பு முகம் முழுக்க அடிக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி. சொல்றேன் ரவைக்கு என்னுடைய வணக்கங்கள். அதுவும் எல்லாருக்குமே நான் மட்டும்தான் சனிக்கிழமை கொண்டாடுறேன்னு நினைச்சேன். இங்க இருக்கிற பெரும்பான்மையானவர்கள் இப்படிதான் கொண்டாடுறீங்கன்னு கேட்கும்போது அது மனத்திற்கு ஒரு நாம இன்னும் தனியா தப்பு பண்ணல, கூட்டமா சேர்ந்து தான் தப்பு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகிழ்ச்சியை தந்தது. அதற்கு மிக்க நன்றி மோகன்ராஜ் அவர்களே. அடுத்ததாக அதாவது நம்ம பண்டிகைகளை பற்றி விழாக்களில் வந்ததை பற்றி பேசணும். நம்மளோட பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன வயசில் இப்போ வந்து பெரும் தலைவர்களுடைய பிறந்த நாளை வந்து நம்ம விழாக்களாக கொண்டாடுவோம். அது முக்கியமாக வந்து இறந்த தேதியை விட பிறந்த தேதியை நம்ம நிறைய கொண்டாடி இருக்கோம், அவங்களோட மறைவு தினத்தை விட. அந்த மாதிரி விடுமுறை நாட்கள் இருக்கும். இங்கே அந்த மாதிரி யாருடைய விடுமுறை நாளாவது உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஊரில் இப்படி ஒரு நாள் இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா? இந்த கேள்வி ஆவுடை மாறன் அவர்களுக்காக. தங்களுடைய கேள்விக்கு நன்றி அனிதா அவர்களே. இப்படி ஒருவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவது மாதிரி இந்தியாவில் நாம் யாரையும் கொண்டாடாமல் விட்டுவிட்டோமா? இதுதான் உங்கள் கேள்வி என்று எண்ணுகிறேன். ஆமா, அருமையான கேள்வி, என்னை சற்று சிந்திக்க வைக்கின்றது. என்னை பொறுத்தவரை இந்த ஊரில், குறிப்பாக அமெரிக்க நாட்டில் இறந்த ஜனாதிபதிகளுக்காக பிறந்த நாள் விழா எடுக்கின்றார்கள், அதற்காக விடுமுறை அளிக்கின்றார்கள். எப்படி நமது இந்தியாவில் நான் அறிந்தவரை காந்தி பிறந்த நாளுக்கும் பண்டித நேரு பிறந்த நாளுக்கும் கொண்டாட்டமும் விடுமுறையும் எடுத்து பரவலாக காணப்படுகிறதோ அந்த அளவுக்கு இங்கே காணப்படுகிறதா என்ற கேள்வி எனக்கு எழுகின்றது. ஏனென்றால் அந்த தலைவர்களுடைய பிறந்த நாள் அன்று உண்மையிலேயே அவர்களை எண்ணி பார்க்கின்றார்களா என்ற கேள்வி என்னுள் அடிக்கடி எழுந்ததுண்டு. ஆப்ரஹாம் லிங்கனை பற்றியும் ஜார்ஜ் வாஷிங்டனை பற்றியும் இவர்கள் ஓரளவு நினைத்து பார்க்கின்றார்களா? அந்த அளவு விட அதிகமாக இந்தியாவில் இந்திய தலைவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது நாம் நினைத்து பார்த்திருக்கிறோம், இன்றும் நினைத்து பார்க்கின்றார்கள் என்ற எண்ணம்தான் என் மனதில் எழுகின்றது. நான் சிறுவனாக பள்ளியில் இருக்கும் பொழுது நேருவின் பிறந்த நாளை ஏன் கொண்டாடுகிறோம், எதற்காக, நேரு குழந்தைகளுக்காக என்ன செய்தார், நாட்டுக்காக என்ன செய்தார் என்று தெளிவுற எனது ஆசிரியர்கள் எடுத்துரைத்தது உண்டு. அந்த அளவுக்கு இங்கே எடுத்துரைக்கின்றார்களா என்ற கேள்வி எழுகின்ற காரணத்தால் தலைவர்களுடைய பிறந்த நாளை நாம் இந்தியாவில் மிக சிறப்பாக கொண்டாடுகிறோம் என்பதுதான் என் கருத்து. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ஆவுடை மாறன் அவர்களே, சிறப்பாக சொன்னீர்கள். எனக்கு உங்களோட கருத்தில் உடன்பாடு உண்டு. அடுத்ததாக கடைசியாக கூப்பிட்டாலும் சிறப்பான கேள்வியை வித்யாலட்சுமி அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று நினைக்கிறேன். வித்யா அவர்களே, நம் நாட்டில் ஒவ்வொரு விடுமுறையும் குறிப்பிட்ட நாளில் மட்டுமே நடக்கும். அதாவது அந்தந்த நாளில் தான் நடக்கும், நாம் அதை பின்னாடி தள்ள மாட்டோம். அதே போல் வெள்ளி சனி ஞாயிறோ இல்லைன்னா சனி ஞாயிறு திங்களோ அப்படி வரவே வராது. அந்தந்த குறிப்பிட்ட அந்த விடுமுறை உங்களுக்கு பிடித்திருந்ததா, அல்லது இப்போது இங்கே நாம் கொண்டாடும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் அந்த மாதிரி விடுமுறை உங்களுக்கு பிடித்திருக்கிறா? இரண்டுக்குமான பொதுவான விருப்பங்களையும் வெறுப்புகளையும் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு எது மிகவும் மனதிற்கு நெருக்கமாக இருக்கிறது, உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்பதை நீங்கள் சொல்லலாம். இதுதான் உங்களுக்கான கேள்வி. நன்றி உடனடி பேச்சின் நெறியாளர் அவர்களே. மேன்மை பொருந்திய தமிழை நாம் மேன்மேலும் வளர்ப்பதற்காக இந்த மன்றத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறோம். நல்ல கேள்விதான். நம்முடைய நாட்டில் அந்த பண்டிகைகள் கொண்டாடப்படுவது என்பது
சந்திரனுடைய போக்கையும் சூரியனுடைய போக்கையும் அடிப்படையாக வைத்து அது அறிவியல் பூர்வமாக இன்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் கூட பழங்காலத்திலிருந்தே அதை அடிப்படையாக வைத்துதான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அமாவாசை, சதுர்த்தி, பௌர்ணமி என்றெல்லாம் வரும்பொழுது நாளைக்கு கூட திருக்கார்த்திகை பௌர்ணமியை முன்னிட்டு கொண்டாடுகிறோம் என்றால் அதற்காக ஒரு தத்துவம் இருக்கிறது. அந்தந்த நாளில் ஒவ்வொரு நாளுக்கும் அதற்கான அந்த அலை நீளம் மாறுபடும், சந்திரனுடைய கதிர்கள் பூமியில் பாய்வது மாறுபடும். அதை பொறுத்துத்தான் நாம் பண்டிகைகளை கொண்டாடுகிறோம். பொதுவாக ஒரு குறிப்பு சொல்வார்கள், நிலா காலமெல்லாம் விழாக்காலம் என்று. அதை வைத்துத்தான் நம்முடைய பாரம்பரியத்தில் நாம் செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் இங்கே மேற்கத்திய நாடுகளில் பார்க்க போனால் எல்லாம் தொழில் மயமாகி விட்டதால் வார இறுதி நாட்களில் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டோம். அது மட்டுமல்லாது அங்கிருந்து நாம் இங்கே வந்து கிருஷ்ணரையும் வார இறுதியில் பிறக்க வைக்கிறோம், விநாயகரை கூட வார இறுதியில் பிறக்க வைக்கிறோம். விநாயகர் சதுர்த்தி என்றால் சதுர்த்திக்கும் விநாயகருக்கும் இங்கே சம்பந்தமே இல்லை. அவர் எல்லாமே சனி ஞாயிறு தான். அது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய கோவில்களில் எல்லாம் மொத்த அமெரிக்காவில் இருக்கும் அத்தனை இந்து கோவில்களிலும் வார நாட்களில் இது போன்ற நிகழ்ச்சிகள், கொண்டாட்டங்கள், விழாக்கள் நடந்தால் நிச்சயமாக யாருமே வரமாட்டார்கள். அப்புறம் அவர்கள் எப்படி கோவிலை நடத்த முடியும்? எனவே வார இறுதி நாட்கள் என்றால் நமக்கெல்லாம் விடுமுறை இருக்கிறது என்பதற்காக குழந்தைகளை அழைத்து கொண்டு நாம் கோவிலுக்கு செல்வதற்கு வசதி, இது வசதியை பொறுத்துதான் இங்கே நடக்கிறது என்றுதான் சொல்வேன். அதனுடைய உண்மையான பாரம்பரியமும் தத்துவமும் இங்கே செயல்படுத்த முடியவில்லை என்பதுதான் உண்மை. அந்தந்த நேரத்தில் அந்தந்த பிறையில் வளர்பிறை தேய்பிறை அதை பொறுத்து திதியை பொறுத்து கொண்டாடுவதுதான் சிறப்பு. ஆனால் வேறு வழியில்லை. சரி, ஏதோ ஒன்றுமில்லாததற்கு நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதை கொண்டாடுகிறோம். நாம் இடத்திற்கு தகுந்தவாறு அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் உண்மை. நன்றி. என்னுடைய வணக்கங்கள். வித்யாலட்சுமி அவர்கள் சொன்னோடனே எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. நான் எப்பயுமே தொடர்ந்து சஷ்டி விரதம் 6 நாள் இருப்பேன். எங்கள் அம்மாவோட பழக்கம் அது எனக்கும் தொடர்ந்து வந்தது. என்ன பண்ணுவாங்கன்னா, சஷ்டி சூரசம்ஹாரம்க்கு அப்புறம்தான் முருகனை குளிர்விக்க வரையில் முருகனுக்கு திருமணம் செஞ்சு வைப்பாங்க. ஆனால் இங்கே என்னாச்சுன்னா, தீபாவளியே வரல, சஷ்டியே நடக்கலை, முன்னாடி நாளே இங்கே வந்து முருகனுக்கு வந்து திருக்கல்யாணம்னு கோயிலானோ சொல்லிட்டாங்க, அறிவிச்சிட்டாங்க. அப்போ எனக்கு ஒரே சந்தேகம், இது நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா? இதுதானா? இங்கே பெரும்பாலான கோயில்கள் இன்னொரு கோயிலோட சார்ந்து உள்ளே இருக்கிறதுனால, இங்கே ஒரு ஐயப்ப கோயிலோட இருக்கனால அவங்க ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடணும், அதுக்கானது மாற்றும் அப்படிங்கிறதுனால முன்னாடியே திருக்கல்யாணத்தை வச்சுட்டாங்களாம். வித்யாலட்சுமி அவர்கள் சொல்லும் போது எனக்கு இதுதான் நான் வந்தது. நம்ம எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி வச்சிட்டோம், காரண காரியங்கள் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி வச்சிட்டோங்கிறதுக்கு சிறப்பாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த உடனடி பேச்சையும் உடனடியாக தலைப்பையும் தேர்ந்தெடுக்க வைத்து எனக்கு இந்த பதவியை கொடுத்த அனைவருக்குமே நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். விடுமுறை என்பது எல்லாருக்குமே அன்று முதல் இன்று வரை எந்த நாள் கொடுத்தாலும் நமக்கு நன்றாக இருக்கும். இப்போது எனக்கு சிறிததாக தோணியது. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய பொண்ணு என்ன பண்ணான்னா, அவளுக்கு வந்து வருடம் தமிழ் பள்ளியில் வந்து முழு அதாவது அட்டெண்டன்ஸ், அந்த முழுமையாக போனதுக்கான கோப்பை கொடுப்பார்கள். அதனால அவன் என்ன சொன்னான்னா, இந்த வருஷம் நாங்கள் இந்தியாவுக்கு போகிறோம், நாங்கள் வரும்போது ஒரு வகுப்பை வந்து அவன் வந்து தவற விட்டுருவா. அவளுக்கு அது போகக்கூடாதுங்கிறதுக்காக அவன் என்ன சொல்கிறான், அன்னைக்கு பள்ளியே நடக்காதுமா அப்படிங்கிறான். ஏண்டா நடக்காது அப்படின்னா, அதுதான் ஜனவரி 4ஆம் தேதி தான் இங்கே தான் பனி பெய்யுமே, பனி பஞ்சா பள்ளியே விட்டுருவாங்க, லீவ் விட்டுருவாங்க, அதனால விடுமுறை இருக்கும், அதனால இந்த ஆண்டும் நான் வாங்குவேன் அப்படிங்கிறான். அப்போ குழந்தைங்களோட உலகத்தில் விடுமுறைங்கிறது அவங்களுக்குரிய சாதக பாதகங்களை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ சமீபத்தில் இப்போ ஒரு வாரத்துக்குள்ள இந்த பேச்சு எங்கள் வீட்டில் நடந்ததுனால நம்மளுடைய விடுமுறை கொண்டாட்டங்களுக்கும் சேர்ந்து இதை பகிர்ந்து கொண்டு இந்த வாய்ப்பை நல்கிய நம்மளுடைய சொல்வேந்தர் ரவிக்கு நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. இப்போ காப்பீட்டாளராகவும் என்னுடைய இதை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். சொல்லட்டுமா? சொல்லுங்க. நம்மளுடைய சொல்வேந்தர் அவையில் அனைவருமே இன்றைய உடனடி பேச்சில் குறிப்பிட்ட காலவரையறைக்குள் பேசி வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். நான் எந்த பேச்சும் பேசாததால், ஒருவேளை சொல்வேந்தர் அவை அனுமதித்தால் இன்றைய வெற்றி கோப்பை அறிவிப்பாளராகவும் நானே இருக்க விரும்புகிறேன்.
உங்களுக்கெல்லாம் சரி என்றால் நீங்கள் வந்து சிறந்த பேச்சாளரை திட்டமிட்ட பேச்சில் சிறந்த பேச்சாளரையும் இன்றைய உடனடி பேச்சில் சிறந்த பேச்சாளரையும் தேர்ந்தெடுத்து எனக்கு தனி செய்தியில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்று அஜித் அவர்கள் 2 நிமிடம் 10 நொடிகளும், ஜேபி அவர்கள் 1 நிமிடம் 48 நொடிகளும், மோகன்ராஜ் அவர்கள் 2 நிமிடம் 5 நொடிகளும், ஆவடி மாறன் அவர்கள் 2 நிமிடம் 20 நொடிகளும், வித்யாலட்சுமி அவர்கள் 2 நிமிடம் 30 நொடிகளும் பேசி வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். நீங்கள் இன்றைய பேச்சின் சிறந்த உடனடி பேச்சின் பேச்சாளரை தேர்ந்தெடுத்து எனக்கு தனி செய்தியில் அனுப்பவும். நன்றி. திட்டமிட்ட பேச்சுக்கு ஆவுடை மாறனுக்கே அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் வாக்கு இல்ல வாக்கு போடுறோம். நான் எதுக்காக சொல்றேன்னா, புதிதாக வரும் பேச்சாளர்களுக்கு கொடுக்கலாம் என்பதற்காக ஆவுடை மாறனுக்கே திட்டமிட்ட பேச்சில் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரி வித்யாலட்சுமி அவர்களே, அதை வந்து தலைவர் முடிவு பண்ணி மன்றத்தில் அறிவிக்கட்டும். நன்றி. உங்களுக்கு நான் மற்றவருக்கு ஏற்கனவே ஓட்டளித்து விட்டேன். இதுதான் மேன்மை பொருந்திய சொல்வேந்தர் மன்றம். அடுத்து முக்கியமான பகுதி மதிப்பீடு. பொது மதிப்பீட்டாளர் மோகன்ராஜ் அவர்களை அழைக்கிறேன். நன்றி அஜித் அவர்களே. முதல் வித்யாலட்சுமி அவர்களின் பேச்சை மதிப்பீடு செய்ய ஜெயபிரகாஷ் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் ஜெயபிரகாஷ். நன்றி மோகன்ராஜ் அவர்களே. மேன்மை பொருந்திய சொல்வேந்தர் மன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று வித்யாலட்சுமியின் பேச்சை நான் மதிப்பீடு செய்கிறேன். முதலில் வித்யாலட்சுமி அவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன். உங்களிடம் 10 நொடிகள் உள்ளனவா என்று கேட்டு 18 நிமிடங்கள் சொற்பொழிவை ஆற்று என்று ஆற்றிவிட்டார். மடை திறந்த வெள்ளம் போல இருந்தது. மிக அருமை. அதே போல் தன்னுடைய சக போட்டியாளருக்கு வாக்கு கேட்டதும் மிக அருமையாக இருந்தது. எனக்கு வாக்களிக்காதீர்கள், என்னுடைய சக போட்டியாளருக்கு வாக்களிங்கள் என்று வாக்கு கேட்டார். மிகவும் அருமை. முதலில் அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பில் அதற்கு அணி சேர்ப்பதற்காக இலக்கியங்கள், சமூகவாதிகள், தலைவர்கள் மற்றும் இலக்கியவாதிகள், ஏன் முருகப்பெருமானையும் துணைக்கு அழைத்தார். மனைவியும் துணைவியாரையும் விடவில்லை, அவர்களையும் துணைக்கு அழைத்தார். எல்லோரையும் துணைக்கு அழைத்து அவருடைய கருத்துக்கு அணி சேர்த்தார். மிக அருமையாக இருந்தது. ஒவ்வொருவரையும் துணைக்கு அழைத்து கருத்துக்களை கூறி அவருடைய தலைப்பிற்கு மெருகேற்றினார் என்றே சொல்ல வேண்டும். அதேபோல் முகமைப்பாடு என்ற வார்த்தையை நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்தினார், எனக்கு அறிமுகப்படுத்தினார் என்று சொல்ல வேண்டும். அவை உறுப்பினர்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. வாழ்த்துக்கள் வித்யாலட்சுமி அவர்களே, எங்களுக்கு அறிமுகப்படுத்தியதற்கு. அடுத்து அவருடைய பேச்சுக்கு வருவோம். பேச்சில் முதல்ல காந்தி களிமண் குல்லா போட்டதா சொன்னார். எனக்கு இதுவரை தெரியாது. நீங்கள் சொல்லிதான் காந்தி களிமண் குல்லா போட்டு தண்டி யாத்திரை சென்றார் என்று எனக்கு தெரிந்து கொண்டேன். மிக அருமை. உலக புன்னகை நாள் அக்டோபர் 30 பற்றி பேசினார். சிங்கத்திற்கு அறிவை கொடு என்று பாரதி கேட்டதாகவும், புகைப்படம் எடுப்பதற்கு 10 வினாடிகள் வேண்டும் என்று சொன்னால், நானெல்லாம் என் மனைவியெல்லாம் புகைப்படம் எடுத்தால் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் நான் புன்னகைத்து கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கையில் அப்பொழுது மட்டும் புன்னகைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவேன் நான் என்றே கூற வேண்டும். மற்றும் அவர் பேச்சிற்கு எம்ஜிஆர் பாடல்களை கொண்டு வந்தார். மிக அருமை. விவேகானந்தர் எப்படி சமயோஜிதமாக சமாளித்தார், மற்றும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவருடைய ஓட்டுநரை பேச வைத்து அவர் சமயோஜிதமாக எப்படி கேள்வியை ஐன்ஸ்டீனுக்கு திருப்பி விட்டது பற்றி எல்லாம் கூறினார். மிக அருமை. கம்பராமாயணம், திருநாவுக்கரசர்,
அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து சிறப்பாக பேசினார். முல்லா கதைகள் கடைசியில் முடிக்கும் பொழுது ஒரு சிறப்பான கருத்தை சொன்னார். மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறினார். மிக அருமை. வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. நன்றி ஜெயபிரகாஷ், மிக அருமையான பின்னூட்டம் அளித்தீர்கள். அடுத்து ஆவுடை மாறனையா அவர்கள் பேச்சை, திட்டமிட்ட பேச்சை மதிப்பீடு செய்ய நான் விழைகிறேன். வித்யாலட்சுமி சொன்னது போல் அனைவரும் வாக்கை அவருக்கே அளியுங்கள் என்ற மேன்மை பொருந்திய மக்கள் நிறைந்திருக்கும் மன்றம் இது என்று தெளிவாக தெரிகிறது. ஆவுடை மாறனையா அவர்கள் பேசியது கன்னி பேச்சு போலவோ இரண்டாவது மூன்றாவது பேச்சு போலவோ தெரியவே இல்லை. மிக அழுத்தமாக ஆழமாக தன் சிந்தனைகளை பதிவு செய்திருந்தார். முன்னும் பின்னுமாக இரண்டு கவிஞர்களை பற்றி எடுத்து சொன்ன விதம் மிக அருமை. இன்று அவர் பிரசன்டேஷன் மாஸ்டரி, விளக்க உரை அளித்தலில் திறன் பெறுதல் என்ற தலைப்பில் 20ஆம் நூற்றாண்டில் இரட்டை கவிஞர்கள் பாரதியார், பாரதிதாசன் பற்றி பேசியிருந்தார். அஜித் சொன்னது போல் தாசனையும் யாரையும் எவ்வளவு நேரம் வேணுமென்றாலும் பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் அவர் இன்று அழுத்தம் திருத்தமாக பல வகை கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அவர் சில பிரசித்தி பெற்ற வரிகளை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தியிருந்தார். எட்டயபுரத்தில் பிறந்தாலும் 8 திக்கும் புகழ் சேர்த்திருந்தார் என்று பாரதியாரை பற்றி சொன்னதும், புதுவையில் பிறந்த புரட்சி கவிஞர் என்று பாரதிதாசனையும் எடுத்து எம்பியிருந்தார். அவர்களின் பாடல்களையும் பாடல் வரிகளையும் அவ்வப்போது மேற்கோள் காட்டியிருந்தார். சிந்தனைகளை தொகுத்திருந்தார். ஒவ்வொரு சிந்தனை பற்றியும் பாரதியார் என்ன சொல்லியிருக்கிறார், பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்கிறார், அவர்கள் வாழ்ந்த காலகட்டங்கள் வேறாக இருந்தாலும் அவர்களின் சிந்தனைகள் ஒத்துப்போயிருப்பதை மிகச் சிறப்பாக எடுத்து சொல்லியிருந்தார். இரவாத புகழுள்ள நூல்களை தமிழில் இயற்ற வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருந்தார். கவிஞர்கள் சொல்லியிருந்தாலும் பல நூற்றாண்டுகளுக்கு பின்னும் இன்றும் புது புது வார்த்தைகள் கண்டுபிடித்து அதை தமிழில் கொண்டு வரவே நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். புதிய புதிய சிந்தனைகளை, அதற்கான நூல்களை தமிழில் இயற்ற வேண்டும் என்பது நம் காதில் விழுந்ததா? மேன்மை எப்படி காதில் விழவில்லையோ அப்படி கவிஞர்களின் மேன்மையான கருத்துக்களும் நம் சிந்தையில் விழவில்லை, நம் சிந்தையில் எழவில்லை என்றே சொல்ல வேண்டும். சாதி ஒழிப்பு பற்றிய சிந்தனைகள் இருவரும் கவிஞர்களும் எடுத்து எம்பி இருக்கிறார்கள் என்று மிக அருமையாக சொன்னார். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் பாரதியின் வரிகளையும், மாதர்தம் உரிமை மறுப்பது மாண்போ என்று பாரதிதாசனின் சிந்தனையும், ஒத்த சிந்தனைகள் வெவ்வேறு காலகட்டத்திலும் இருந்திருக்கிறது என்று மிக அழகாக சொல்லியிருந்தார். இன்று தெரியும் இந்த சுதந்திர தாகம் என்று ஏக்கத்தோடு பாரதி சொல்லியிருந்தாலும், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று சுதந்திரம் அடைந்தது போல் கனவு கண்டிருக்கிறான் பாரதி. பாரதிதாசனும் அதே போல் இந்தியா விடுதலை பெற்றுவிட்டாலும் இன்னும் ஏழைகளும் பழைகளும் இங்கு இருந்து கொண்டுதானே இருக்கிறார்கள் என்ற இயக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று மிக அழகாக சொல்லியிருந்தார். ஓடப்பர் உடையப்பர் எல்லோரும் உயரப்பராகி விட்டால் என்ற அருமையான வரிகளை இங்கு மீண்டும் வலியுறுத்தி இருந்தார். மிகச்சிறப்பாக இருந்தது. பாரதிதாசன் எப்படி திராவிட கழகத்தில் இருந்து அரசியலிலும் பங்கேற்று இருந்தார், எப்படி திரைத்துறைக்கு பங்கெடுப்பு செய்திருந்தார் என்பதை பற்றிய விஷயங்களை மிக அருமையாக எடுத்துச் சொல்லியிருந்தார். இரு பெரும் கவிஞர்களை பற்றியும் முத்தாய்ப்பான பல விஷயங்களை மிக உறுதியாகவும் மிக செழுமையாகவும் இங்கே அவைக்கு கொண்டு வந்திருந்தார். மிக அருமையான பேச்சு ஆவுடை மாறன் அவர்களே. நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பற்றிய மற்ற விஷயங்களையும் முடித்து விடுவோமா, அல்லது விருதை அறிவித்த பின் கடைசியாக பொது மதிப்பீட்டை வைத்துக் கொள்வோமா அஜித் அவர்களே? இல்ல, பொது மதிப்பீடு முடிச்சிடலாமா? இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்துமே 2 பேச்சு என்றாலும் உடனடியாக வந்து உடனடி பேச்சை அனிதா நடத்திய விதமும் சேர்ந்து மிக அழகாக மெருகேறி இருந்தது நிகழ்ச்சி என்றே சொல்ல வேண்டும். ஆவுடை மாறனையா அவர்களின் பேச்சை பற்றி நான் இப்பொழுதுதான் பின்னூட்டம் அளித்தேன் என்பதால் வித்யாலட்சுமி அவர்களின் பேச்சு எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி சில வரிகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் ஆரம்பிக்கும் போதே மிக அருமையாக 10 நிமிடங்கள் இருக்கிறதா என்று ஆரம்பித்தார். 10 என்று எனக்கு அப்போதே தெரிந்திருந்தது.
முதல் குறிப்பாக சிறு குழந்தைகள் 400 முறை சிரிக்குமாம். 11 வயதில் உள்ள சிறுவர்கள் 17 முறை சிரிப்பார்களாம். இவர்களுக்கெல்லாம் திருமணமாகவில்லை, அவர்கள் சிரிக்கிறார்கள். நீங்கள் மற்ற நபர்களை கணக்கிடும் போது வித்தியாசம் என்ன, ஏன் அந்த விஷயம் வரவில்லை என்று நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஜெயபிரகாஷ் சொன்னது போல் கலிபன் குல்லா கதை எனக்கும் தெரியாது. ஆனால் அந்த ஆசிரமத்தில் இருந்தவர்கள் அவர்களிடம் அன்றைய நாளிதழை கொண்டு சேர்த்து அதில் வந்த செய்தியை காட்டியவுடன் அதற்கு ஏதோ ஒரு பொருள் காந்தி சொல்ல போகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அவர் சிரிப்போடு நிறுத்திவிட்டது எனக்கு சலிப்பாக போயிருந்தது என்றே சொல்ல வேண்டும். மிக அருமையான கதை. அவ்வாறு இல்லாமல் பாரதியின் கதையில், கவிராஜனின் கதையில் அங்கே ஒரு சிலிர்ப்பு இருக்கத்தான் செய்யுது. ஏனென்றால் பாரதி மறந்து விட்டார் தன்னை மறந்த நிலை. ஆனால் பாரதியின் மனைவி இவருக்கில்லை, சிங்கத்துக்காவது அறிவு கொடு என்று கேட்டது அருமை, அருமையிலும் அருமை. சாப்பிட்டு விட்டோம் என்று நினைத்து நியூட்டன், நான் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டேனா என்று ஒரு தகவலை சொல்லியிருந்தார். சமீபத்தில் வலைதளங்களில் அது மிக பிரசித்தமாக பரவி கொண்டிருந்தது. ஒருவர் அலைபேசியை வைத்துக் கொண்டே சாப்பிட ஆரம்பிப்பார். அவர் ஆரம்பித்தவுடன் தட்டை எடுத்து சென்று விடுவார்கள். சிறிது நேரம் கழித்து காலியான தட்டை பார்த்து, நான் சாப்பிட்டு விட்டானா, நன்றாகத்தான் இருந்தது என்று நினைத்து கொண்டு காசு கொடுத்து செல்வதாக சொல்வார்கள். இது அன்றே நடந்திருக்கிறது என்று நினைப்பது என்று தெரிய வந்தது. அருமை. மகிழ்ச்சியின் திறவுகோல் டோபமின் எனும் முத்தான கருத்தை பதிவிட்டிருந்தார். உண்மை, டோபமின் இல்லாமல் வாழவே இல்லை. இன்று வித்தியாசமாக ஜெயபிரகாஷ் சொன்னது போல் எனக்கும் முகமைப்பாடு என்பது புதிய வார்த்தையாகத்தான் இருந்தது. ஈமோஜி என்பதற்கு ஒரு அழகிய தமிழ் வார்த்தையை இந்த சொல்வேந்தர் மன்றத்திற்கு கொண்டு வந்தமைக்கு மிக்க நன்றி. மற்றவர்களுக்கு தெரிந்திருக்கலாம், எனக்கும் தெரியாது என்பதால் அது அருமையான வார்த்தையாக இருந்தது. இன்று வித்தியாசமாக வித்யாலட்சுமி அவர்கள் போலிமையை பயன்படுத்தி இருந்தார்கள். பலகுரலில் பேசும் இயல்பை அவர் பாடுவதை நான் ஒவ்வொரு முறையும் கேட்டிருக்கிறேன். ஆனால் போலிமையை பயன்படுத்தி பலகுரலை கொண்டு வந்தது மிக அருமையாக இருந்தது. சிறுவன் போல் முருகனாகவும் மருகன் முருகனாகவும் பேசினார், அவ்வை பாட்டியாகவும் பேசினார், அவர் குரலிலும் பேசினார். இப்படி பல குரலில் பேசி அரைத்தது என்று சிறப்பென்றே நினைக்கிறேன். முத்தாய்ப்பாக 8 கந்தை என்ற விஷயத்தை எடுத்து வந்திருந்தார். நானாவது ஒரு கந்தை தான் உடுத்தி இருக்கிறேன், நீ 8 கந்தை உடுத்தி இருக்கிறார். ஏ என்பது ஆவை குறிக்கும். அகந்தையை அனைவரும் உடுத்தி இருக்கிறோம் என்ற அபூர்வமான அற்புதமான ஆன்மீக சிந்தனையை இரு வார்த்தைகளில் அடக்கி இருந்தது. மிக அற்புதமாக இருந்தது. 8 கந்தையை உடுத்தாதவர் எவர் இங்கு உண்டு? 8 கந்தை இல்லாதவன் உண்டெனில் அவன் முக்தி பெற்றிருக்கிறான் என்றே அர்த்தம். அப்படிப்பட்ட அருமையான கருத்தை வெளிக்கொணர்ந்ததுக்கு மிக்க நன்றி. ஒட்டுமொத்தமாக வித்யாலட்சுமியின் பேச்சு வெடிப்பேச்சு என்றே சொல்ல வேண்டும். நகைச்சுவை மட்டுமல்லாமல் ஏனைய சுவைகள் அங்கே ஒளிந்திருந்தது, அவ்வப்போது வெளிப்பட்டிருந்தது என்றே சொல்ல வேண்டும். மிக அருமை. இது உடனடி பேச்சு போலவே தோன்றவில்லை. அனிதா அவர்கள் நேரத்தை எடுத்துக்கொண்டு இங்கு நிகழ்ச்சிக்கு தாமதமாக வந்ததுக்கு காரணமே இதற்கான யுக்தியோ என்று தெரிகிறது. மிக அருமையான தலைப்புகள். விடுமுறை என்றாலே விடுபட்டு இந்த ஆன்மா அருமையாக சந்தோஷமாக இருப்பதற்கான நேரம் போல்தான் தோன்றும். அப்படிப்பட்ட தலைப்பை எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் அருமையான தலைப்புகளை கொடுத்திருந்தார். அஜித்தின் வலி எனக்கும் புரிந்தது. விடுமுறை என்றால் ஆனந்தமாக இருக்க வேண்டிய நேரம். எப்படியப்பா இந்த ஆண்டுகளை சமாளிப்போம் என்று சிந்தனை வருகிறது விடுமுறை வந்தால் என்பதை பதிவு செய்திருந்தார். எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. சிறு வயதில் விடுமுறைகள் எப்படி இருந்தது என்பதை பற்றிய விளக்கமும் மிக அருமையாக இருந்தது. சித்தப்பா வீட்டுக்கு போவதும் மாமா வீட்டுக்கு போவதும், யார் வீட்டுக்கு சென்றால் விடுமுறை முடிந்தவுடன் துணி எடுத்து கொடுப்பார்கள் என்ற சிந்தனையும் சிறுவனாக இதெல்லாம் இருந்தது உண்மை. அப்போது புலகாங்கிதம் அடைந்திருக்கிறோம் விடுமுறைகளுக்கு. இப்போது விட்டு விட்டு இந்த விடுமுறைகள் நமக்கு ஒரு பயத்தையே கொண்டு வருகிறது என்பது உண்மைதான். ஜேபி அவர்கள் அவர் பங்குக்கு அவர் சோக கதையை எடுத்து சொல்லி இருந்தார். நன்றி நவிழ்தலுக்கு அனைவரும் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு நன்றி நவிழ்தல் கொண்டாட போய்விட்டார்கள் என்று சொல்லியிருந்தார். அன்று கூட, வியாழக்கிழமை அன்று கூட இவர் ஒளிந்து கொண்டிருக்கிறார், கருப்பு வெள்ளிக்காக இவர் கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டும் என்பதற்காக ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்றே அலுவலை பயன்படுத்தி ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்பதே எனக்கு தெரிந்த விஷயம். உண்மை இல்லை என்றால் கருப்பு வெள்ளியில் இவர் வெள்ளி அனைத்தும் போய்விடும் என்று நினைத்திருப்பார் என்று நினைக்கிறேன். அடுத்து ஆவுடை மாறன் ஐயா அவர்கள் அருமையான சிந்தனையை முன்வைத்திருந்தார். உண்மைதான், நேருவை இந்தியா கொண்டாடுவது போலும், காந்தியை இந்தியா கொண்டாடுவது போலும், ஆப்ரஹாம் லிங்கனையும் ஜார்ஜ் வாஷிங்டனையும் இங்கே கொண்டாடுவதில்லையோ என்கிற சிந்தனை எனக்கும் இருக்கிறது. விடுமுறையை இங்கு வேறு விதமாக பார்க்கிறோம். அனிதா அவர்கள் சொன்னது போல்
அவர் வியாழக்கிழமை பிறந்தாலும் வெள்ளிக்கிழமை பிறந்தாலும் நாம் திங்கட்கிழமையாக மாற்றி வைக்கும் பழக்கத்தை கொண்டு வந்த பின் அது விடுமுறையாக மட்டும்தான் பார்க்கப்படுகிறது. எவரோ ஒருவரின் பிறந்த நாளாகவும் அவர்கள் நாட்டுக்கு சாதித்த விஷயமும் இங்கு வருவது போல் எனக்கு தோன்றவில்லை. அது உண்மைதான். வித்யாலட்சுமி அவர்களிடம் அருமையான ஒரு கேள்வி முன்வைத்திருந்தார்கள். இதை வார கடைசியாக வெள்ளிக்கிழமையிலோ திங்கட்கிழமையிலோ அதை வைப்பது உங்களுக்கு பிடித்திருக்கிறதா, என்று வருகிறதோ அன்றே வைப்பது பிடித்திருக்கிறதா என்ற கேள்விக்கு இது சிக்கலான கேள்வி. நான் பதில் சொல்ல மாட்டேன் என்பதை சொல்லாமல் சொல்லியிருந்தால், கடைசி வரை எது பிடிக்கும் என்பதை அவர் சொல்லவே இல்லை என்பது கவனிக்க வேண்டிய விஷயம். சந்திரனை முன்னிறுத்து விழாக்கள் கொண்டாடப்படுகிறது. நிலாக்காலமெல்லாம் விழாக்காலம். அசதியான மனநிலையில் இருப்பதால் வசதிக்காக பண்டிகைகளை மாற்றி வைத்துக் கொள்கிறோம் என்றெல்லாம் சொன்னாரே தவிர, அவருக்கு இது பிடிக்குமா அது பிடிக்குமா என்பதை சொல்லவே இல்லை என்பதை அவைக்கு முன்பணர விரும்புகிறேன். இன்று இலக்கண ஆசானாக அருமையான முன்னேற்றமாக தான் எனக்கு தோன்றுகிறது. மிக குறைவான உபரி சொற்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை இலக்கண ஆசானும் வழிமொழிவார் என்று நினைக்கிறேன். ஜேபி அவர்கள் 2 முறை ஆ சொன்னார். அவர் ஆஸ்வாசத்தில் ஆ சொன்னார் என்றே நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் வித்யாலட்சுமியின் பேச்சை பற்றி பின்னூட்டம் அளித்த போது அங்கு உபரி சொற்கள் அதிகம் காணப்படவில்லை. மிக அருமையான உச்சரிப்புகள் இருந்தது. அனிதா அவர்கள் உண்மையிலேயே உடனடியாக பேச வந்திருந்ததால் சில ஆங்கில வார்த்தைகளை அழைத்து வந்திருந்தார் என்றே சொல்ல வேண்டும். அனௌன்ஸ் என்று சொல்லி அறிவிப்பாக மாற்றிக்கொண்டது மிகச்சிறப்பு. சொல்லும் போதே நமது சிந்தனையில் ஏதோ தவறு நடக்கிறது என்று தோன்றுகிறது என்றால் மிக அருமையான விஷயம். அப்படி மாற்றிக்கொண்டார். வருகை பதிவு வரவில்லை என்று வருத்தப்பட்டிருக்கிறார். அட்டெண்டன்ஸ் என்றே சொல்லிவிட்டார். எனக்கு கருத்தை சொல்ல வேண்டும், ஆங்கிலம் வந்தால் பரவாயில்லை என்று சொல்லிவிட்டார். ஆவுடை மாறன் அவர்கள் ஓட் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார். அது ஒரு சின்ன ஓட்டை தான் என்பதால் அதை மன்னித்து விடலாம் என்று நினைக்கிறேன். ஆக மொத்தம் மிகச்சிறப்பான ஒரு அமர்வாக இந்த 110வது அமர்வு அமைந்தது என்றே சொல்ல வேண்டும். மிக அருமையான அமர்வு. 6 நபர்கள் இருந்தாலும் 6 தமிழ் பொழிந்ததே என்று சொல்ல வேண்டும். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. மேடை உங்களுடையது அஜித் அவர்களே. நன்றி மோகன் அவர்களே. அருமையான மதிப்பீடு. இலக்கண ஆசானாக மேன்மை என்ற வார்த்தை கொடுத்திருந்தேன். அது நிறைய பேர் பயன்படுத்துவாங்கன்னு நினைச்சா நான் நிறைய வித்யாலட்சுமி ஒரு முறை, மோகன்ராஜ் ஒரு 4-5 முறை பயன்படுத்தி இருந்தாங்க. மற்றவங்க எல்லாம் அந்த வார்த்தையை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி உபரி சொற்கள் எல்லாம் கொஞ்சம் குறைவாக இருந்தது. ஆங்கில வார்த்தைகள் ஒரு சில வார்த்தைகள் வந்தது. ஆனால் சில நேரங்களில் ஆங்கில வார்த்தை பயன்படுத்த வேண்டியது இருக்கிறது. இந்த வார்த்தையை சொல்லி அதற்குரிய தமிழ் வார்த்தைகளையும் நாம் பயன்படுத்துகிறோம். அது ஒரு நல்ல முன்னெடுப்பு. நாம் தவறு செய்வதை நாமே திருத்திக் கொண்டால் நமக்கு தெரிந்து விட்டால் கண்டிப்பாக நாம் மேன்மை அடைய முடியும். நம்மளுடைய பேச்சில் அடுத்து வெற்றி கோப்பை அறிவிப்பாளர் சொல்வேந்தர் அவையில் இருக்கும் அனைவரும் இன்றைய மதிப்பீட்டாளர்களின் நீங்கள் சிறந்த பேச்சை தேர்ந்தெடுத்தும் எனக்கு அனுப்பலாம். ஏனால் அது இன்னும் எனக்கு சில சொல்வேந்தர்களிடமிருந்து இன்னும் வரவில்லை. இருப்பதே சில சொல்வேந்தர்கள் தான். வெற்றி கோப்பை அறிவிப்பாளராக நான் இப்போது வெற்றி பெற்றவர்களை அறிவிக்கப் போகிறேன். திட்டமிட்ட பேச்சிற்கு ஆவுடை மாறன் அவர்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அடுத்ததாக வித்யாலட்சுமி அவர்கள் இன்றைய உடனடி பேச்சின் வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். என்னதான் இருந்தாலும் நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்லனால் நாங்கள்லாம் பெருமனதாக உங்களுடைய இதுக்கு நானுமே நினச்சேன் உடனடி பேச்சாக இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்துகிட்டு போன விதம் எனக்கு பிடிச்சிருந்ததுனால அதை நான் பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டேன். நீங்கள் தான் இன்றைக்கி உடனடி பேச்சின் வெற்றியாளர் வித்யா அவர்களே. அடுத்ததாக இன்றைய 2 மதிப்பீட்டாளர்களில் மோகன்ராஜ் அவர்கள் இன்றைய வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்றைய சொல்வேந்தர் அவையின் கூட்டத்தில் இவர்களே வெற்றியாளர்களாக அறிவிக்கப்படுகிறார்கள். மிக்க நன்றி. நன்றி. குறைந்த நபர்கள் இருந்தாலும் சரியான நேரத்தில் தொடங்கணும்னு நினைக்கிறேன். இங்கே அருமையான மற்றொரு நிகழ்வு.
அடுத்த கூட்டத்திற்கு எல்லாரும் கொஞ்சம் பொறுப்புகளை இப்போவே எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இனிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ஏதாவது பொறுப்புகளை இப்போவே எடுத்துக்கோங்க. மீண்டும் ஆ சொல்லுங்க. ஏதோ சொல்லுறீங்க? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை. ம். நன்றி அனைவருக்கும். இந்த கூட்டத்தை அடுத்த கூட்டம் வரை ஒத்தி வைக்கிறேன். நன்றி. நன்றிங்க. பதிவை நிறுத்துகிறேன் நான். பதிவு.